ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 25 டேக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். என்னுடைய லீடர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஸ் யோர் நார்த் ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெவர் எவர் அசியூம் பண்ணாதீங்க. ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த இடத்துலையுமே அசியூமே பண்ணாதீங்க, டேரெக்டாக போய் செக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேட்டா தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா ஆஸ் யோர் நார்த் ஸ்டார்னு என்ன அர்த்தம்னா, டேட்டா தான் இட்ஸ் அ டூல், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் டு மூவ் ஃபார்வர்ட். நார்த் ஸ்டார் we are moving forward, we are progressing. As a tech leader, we should always ask for metrics என்ன அப்படின்னு சொல்லி உங்க டீம் கிட்ட கேட்கணும். ஏதாவது ஒரு ஆன்சர் அவங்க சொல்றாங்கன்னா இதோட மெட்ரிக்ஸ் என்ன, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க, இல்ல அசியூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இல்ல எனக்கு வேண்டாம், டேக் 2 days டைம், கோ அண்ட் கெட் த டேட்டா ஃபார் மீ அப்படின்னு சொல்லி டேட்டாவை கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 ஃபீச்சர் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 10 ஃபீச்சருமே லாஸ்ட் 6 monthsல உண்மையாவே யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான டேட்டாவை கொண்டு வாங்க, மெட்ரிக்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது டீம் இல்ல 8 ஃபீச்சர் தான் யூஸ் பண்றாங்க, 2 ஃபீச்சர் யூஸே ஆகல அப்படின்னா we should not invest any more effort on that particular 2 features அப்படின்னு சொல்லி as a tech leader நம்ம முடிவெடுக்கலாம். ஸோ டேட்டா தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக. ஸோ as a tech leader always use metrics, KPI, data to take your decision so that you can move forward. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். Please subscribe to my channel for more tech videos. Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.